வெற்றியின் அருகில்தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். வெற்றியின் அருகில்தான் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தாவேகா தலைவர் விஜய் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். +2 தேர்வில் விடாமுயற்சியால் வெற்றி கனியை சுவைத்த அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேகா தலைவர் விஜய் +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வெற்றியின் அருகில்தான் இருக்கிறோம் என்றும் அவர் ஒரு பதிவினை குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது, அது என்ன சொல்லியிருக்கிறார், விவரங்கள்? வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் எக்ஸல பக்கத்துல 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விடாமுயற்சியால் வெற்றி கனியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற தவறியவர்கள் மன வேண்டாம். முயற்சிகள் வெற்றியின் அருகில் தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும், நடந்து நடக்கும் வெற்றி நிச்சயம் தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைவரும் தற்சமயம் வெற்றி பெற சூழல் தான் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார். அதனாலதான் வெற்றியின் அருகில் தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என சூசகமாகவும் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது தற்சமயம் இது அரசியல் இனத்தில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் பெரும்பான்மை நிர்ணயிக்க கட்டத்தில் தாவேகா இருக்கிறார். 108 இடங்கள் வெற்றி பெற்றதும் கூட இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தள்ளப்பட்ட நிலையில வெற்றியின் அருகில் தான் இருக்கும் தெரிவித்திருப்பது என்பது விரைவில் தாவேகா ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் தான் இந்த வாழ்த்தும் இந்த பதிவும் இருக்கிறது. சரவணன். The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியின் அருகில்தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். வெற்றியின் அருகில்தான் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தாவேகா தலைவர் விஜய் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். +2 தேர்வில் விடாமுயற்சியால் வெற்றி கனியை சுவைத்த அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேகா தலைவர் விஜய் +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வெற்றியின் அருகில்தான் இருக்கிறோம் என்றும் அவர் ஒரு பதிவினை குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது, அது என்ன சொல்லியிருக்கிறார், விவரங்கள்? வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் எக்ஸல பக்கத்துல 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விடாமுயற்சியால் வெற்றி கனியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற தவறியவர்கள் மன வேண்டாம். முயற்சிகள் வெற்றியின் அருகில் தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும், நடந்து நடக்கும் வெற்றி நிச்சயம் தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைவரும் தற்சமயம் வெற்றி பெற சூழல் தான் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார். அதனாலதான் வெற்றியின் அருகில் தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என சூசகமாகவும் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது தற்சமயம் இது அரசியல் இனத்தில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் பெரும்பான்மை நிர்ணயிக்க கட்டத்தில் தாவேகா இருக்கிறார். 108 இடங்கள் வெற்றி பெற்றதும் கூட இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தள்ளப்பட்ட நிலையில வெற்றியின் அருகில் தான் இருக்கும் தெரிவித்திருப்பது என்பது விரைவில் தாவேகா ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் தான் இந்த வாழ்த்தும் இந்த பதிவும் இருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.